தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும்னு சொல்றாரே தவிர அதிமுகவின் தலைமையில் ஆட்சி வரும்னு பிரதமர் சொல்லவே இல்லை. கூட்டணிக்கு சீஃப் ஏடிஎம்கேனா கூட்டணின்னு அறிவிக்க வேண்டியது எடப்பாடி. அறிவிச்சது யாருன்னா அமித்ஷா. பாஜக சேர்ந்த ஒருத்தர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார். கொடுக்குற இடத்துல தான் சார் இன்னைக்கும் அதிமுக இருக்கு. மராட்டியத்தில் என்ன நடந்தது? பிஜேபி கட்சியோட ஒத்து போகிற கட்சி சிவசேனா. அந்த கட்சியை உடைச்சி ஒரு ஏகநாத் ஷிண்டே உருவாக்கி அவனை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. நடந்து முடிந்த தேர்தலில் ஏகநாத் ஷிண்டையை க்ளோஸ் பண்ணி பட்னாவிஸை முதலமைச்சராக்கி ஏகநாத் ஷிண்டேவை துணை முதலமைச்சர் ஆக்கி சொல்லு பிறந்தகையெல்லாம் தாண்டி போயிடுச்சு. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே தாவேக்காவை ஆதரிக்க வேண்டும் என்கிற மனோபாவம் இன்றைக்கு வந்துவிட்டது. திமுக கூட கூட்டணி சேர்ந்தா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நமக்கு ரெப்ரசன்டேஷன். விஜய் நமக்கு இருந்தா சவுத் இந்தியா நம்ம கையில வரும். தனியரசுக்கு, கருணாசுக்கு, தமிழ் அன்சாரி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கு, உலக நாயகன் ஆதியற்ற வைகோவுக்கு சீட்டு கொடுக்கணும். திமுக சிக்கிக்கிட்டு முடிக்கும். இத்தனை பேர் கூட்டணின்னு வந்திருக்காங்களே, இவங்களுக்கு எப்படி சீட்டு கொடுக்கலாம்? சூழல்ல இருக்கக்கூடிய திமுக பலவீனமா இருக்கா? இனிமேல் தான் கட்சிகள் நம்மை நம்பி வர இருக்கிறாங்க இருக்கிற தாவேக்கா பலம். தேர்தல் நெருங்கிருச்சு. கூட்டணி கணக்குகள் தொடர்பாக நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பத்திரிகையாளர்களாக கணக்கு போடுறது, அரசியல் விமர்சகர்களாக கணக்கு போடுறது, இதெல்லாம் தாண்டி கூட்டணியே ஓரளவு செட்டில் டவுன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இன்னும் தேமுதிக மாதிரியான ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறாங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரு ஜனநாயகத்தில் ஒரு மிக முக்கியமான கூறாக பார்க்கப்பட்ட ஒரு விடயத்தை விஜய் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்தார். கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு. இப்போது தாவேக்காவை நம்பி தாவேக்காவை கூட யார் யாரெல்லாம் கூட்டணி சேர போகிறாங்கங்கிற ஒரு கேள்வி இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்குது. அது தொடர்பாக உங்களுடைய பதில் என்ன? இல்லை, தாவேக்கா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று அறிவித்த நேரத்திலேயே ஒரு அதிர்வு உருவாகிவிட்டது. நேற்றைக்கு தான் பிரவீன் சக்கரவர்த்தி புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுக்கிறார். சகோதரி கனிமொழி ராகுல் காந்தியை சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. உரசலும் உராய்வும் சரி செய்யப்பட்டு விட்டது என்று ஒரு பிரச்சாரம் சத்தமில்லாமல் நடந்தது. அதற்கு பிறகு பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறார். சீனாவை எதிர்கொள்ளுகிற முயற்சியில மோடி சர்க்கார் தோற்றுவிட்டது. தாவன் என்ற இராணுவ தளபதி எழுதிய புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு நாடாளுமன்றத்தில் புயலை கிளப்புகிறார் ராகுல் காந்தி. எதிர்கொள்ள முடியாமல் சர்க்கார் திணறுகிறது. இன்னும் வெளியிடப்படாத புத்தகத்தை எடுத்துட்டு நீ பேசுறியான்னு மோடி பதில் சொல்கிறார். அந்த விவாதத்தில் திமுக பங்கெடுக்கல. நாடாளுமன்றத்தில் 8 பேர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள்னா அந்த 8 பேர்ல திமுக இல்ல. இது ஒண்ணு. இரண்டாவது, நேற்றைக்கு வந்த தகவல், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் பாண்டிச்சேரியில் திமுகவின் தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள். புரியுதா? இப்போ அவர் பேட்டி கொடுக்கிறார் புதிய தலைமுறைக்கு. என்ன நடக்கும்? என்ன சொல்றாரு அந்த பேட்டியில? 18% ஓட்டு விஜய்க்கு வந்துடுச்சு, 3வது பெரிய சக்தின்னு சொல்றாரு. புதிய கூட்டணி உருவாகுது அந்த மாதிரி ஏதாவது சொல்றாரா? அவர் சொல்றாரு திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சின்னு நம்புகிற இடத்துல இன்னைக்கு இப்படி ஒரு செய்தி வருகிறது என்றால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே தாவேக்காவை ஆதரிக்க வேண்டும் என்கிற மனோபாவம் இன்றைக்கு வந்துவிட்டது. அது இருக்குது. அதை வெளிப்படையாக பார்க்குறோம். நிறைய பேர் கழக குரல்களாக வெளியே பேசுகிறாங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்கள் கேட்போம், திமுக கொடுக்குமான்னு கேட்குறாங்க. திமுக இந்த தப்பு பண்ணுதுன்னு நிறைய சொல்கிறாங்க. இப்போது 2 பார்ட்டிக்குள்ளேயே 2 குரூப்பாக இருக்கிறாங்க நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இப்போது இளைஞர் காங்கிரஸினுடைய தலைவர் எனக்கு கொடுத்த பேட்டிலையும் சரி, இப்போ செல்வப்பிரந்தகை அவர்கள், அலீம் அல் புகாரி அவர் தமிழக இளைஞர் காங்கிரஸினுடைய தலைவர், அவர் எனக்கு கொடுத்த பேட்டியிலே சொன்னது என்ன அப்படின்னா, கழக குரல்கள் இருக்கான்னா இருக்குது, ஒரு கட்சிக்குள்ளே ஒரு ஜனநாயகம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியானவர்கள்லாம் பேசுகிறாங்க. அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் தலைமை என்ன முடிவு எடுக்கிறது? இந்த மாதிரி கழக குரல்கள் எழுப்புவர்களை
இந்த மாதிரி கூட்டணி பேச்சு நடத்துறதுக்காக டெல்லியில் பேசும்பொழுது எத்தனை பேரை அவங்க அழைச்சாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் செல்வப்பெருந்தகை அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்எஸ்சி அவர்கள் சொல்லியிருந்தாருங்களா, காங்கிரஸ் வந்து இப்படி இருந்த ஒரு கட்சி, அது தாவிக கூட சேர்ந்து அதுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது செல்வப்பெருந்தகை அவர்கள் வந்து அவர் எங்கள் மேலே வச்சிருக்கிற அக்கறைக்கு நன்றி, ஆனால் நாங்கள் ஏற்கனவே பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிச்சு தெம்பாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் செல்வப்பெருந்தகை அவர்கள் சொல்கிறத எடுத்துக்கிறதா இல்லை மற்ற கழக குரல்களை எடுத்துக்கிறதான்னு ஒன்று இருக்கு. இல்லை, செல்வப்பெருந்தகை காங்கிரஸ் தொண்டருடைய குரலை எதிரொலிக்கலை. தொண்டர்களுடைய குரல் தாவேகாவுடன் கூட்டணி இருக்க வேண்டுங்கிறதா இருக்கு. ஆமாம், அவர் திமுகவின் குரலை எதிரொலிக்கிறார். திமுகவின் குரல். ஆமாம், அவர் திமுக அவரை சரி கட்டி வைத்திருக்கிறது. அப்போ இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு வெளியே வர தாட்லலாம் அவங்க இல்லை, அவங்க சீட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தாவேகா பூச்சாண்டி காட்டுறாங்கன்னு சொல்றாங்க. இந்த கருத்து எப்படி பார்க்குறீங்க? அது செய்யலாம். ஆனால் திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்று நடைபெறுகிற போர் இந்த போர். தாவேகாவுக்கு அணுகுமுறை அதுதான். அதே அணுகுமுறையோட தானே என்டிஏ இருக்கு, அவங்க கூட சேர்ந்துட்டா இன்னும் வலுவாக இருந்து. இல்லை, என்டிஏ வந்து என்டிஏவாக இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியாக தான் இருக்கு. இல்லை, நாடாளும் மதிப்பிற்குரிய பிரதமர் பேசுகிற நிகழ்ச்சி மதுராந்தகத்தில். ஏன் மதுராந்தகத்தை தேர்ந்தெடுத்தாங்க தெரியல, என்ன காரணம் இருக்கும். நானே தேதி கொடுக்க மாட்டேன் அந்த ஊருக்கு. ஏன் மதுராந்தகத்தில் அப்படி என்ன பிரச்சனை? நான் என்ன சொல்கிறேன்னா, மதுராந்தகம் வரலாற்று சிறப்பு கொண்ட ஊர், ஏரிகாத்த ராமர் கோவில் இருக்கிற ஊர், அதனால வாங்கினாங்களான்னு தெரியும், அது வேற. அதிமுக தலைமையில்தான் கூட்டணின்னு நாடாளும் பிரதமர் அறிவிக்கவே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும்னு சொல்றாரே தவிர அதிமுகவின் தலைமையில் ஆட்சி வரும்னு பிரதமர் சொல்லவே இல்லை. சரி, அதிமுக தலைமையில் தான் ஆட்சின்னு எடப்பாடி பேசிட்டாரு, அண்ணாமலை பேசிட்டாரு சார். எடப்பாடி பேசிட்டாரு, பிரதமர் பேசல. பிரதமர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு தான் திருப்பி சொல்றாரு. ஆனா அதற்கு எதிர்வினையாற்றுவதற்கு எடப்பாடிக்கு முடியலை. கூட்டணிக்கு சீஃப் ஏடிஎம்கேன்னா கூட்டணின்னு அறிவிக்க வேண்டியது எடப்பாடி. நாங்கள் இவர்களோட கூட்டணி. ஆமா, அறிவிச்சது யாருன்னா அமித்ஷா. ஐடிசி நட்சத்திர ஹோட்டல்ல எடப்பாடி, அவதார புருஷர் அமித்ஷாலாம் உட்கார்ந்துருக்காங்க. பின்னாடி கொடி இருக்கு, ஏடிஎம்கே கொடி இல்லை, பிஜேபி கொடி. சரி, பிரஸ்ஸை சந்திக்கிற பொழுதாவது நீங்கள் ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் எடப்பாடிட்ட. அதுவும் சொல்லலை. ப்ரெஸ்ஸையும் அவர் தான் பேசுகிறார் அமித்ஷா. எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கன்னு கேட்குற நிலைமையிலையும் இந்த தொடை நடுங்கி எடப்பாடி பழனிசாமி இல்லை. வாய்ப்பு தாருங்கன்னு கேட்கறதே ஒரு படி கீழே தான், அது கூட கேட்க முடியாத நிலைமையில இருக்கான். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கேளுங்க, ஒரு கட்சியை கூட்டணிக்கு கொண்டு வர்றாங்க. அது கட்சின்னு நான் சொல்ல மாட்டேன், அமமுக. அதுக்கு யார் கொண்டு வர்றா? அதுவும் அமித்ஷா தான். அதுவும் அவங்க தான், அமித்ஷா தான். அதுக்கு கூட இவருக்கு அழைப்பு இல்லை. யாருக்கு இல்லை? எடப்பாடி பழனிசாமிக்கு. ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைன்னு வச்சுப்போமே. இப்போ நம்மளுடைய நலம் விரும்பி ஒருத்தர் இருப்பாரு. இப்போ எனக்கும் என் தம்பிக்கும் தான் சண்டை, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறதுல வந்து கொஞ்சம் சில சங்கடங்கள் இருக்கும். என்னுடைய நலம் விரும்பி வந்து அண்ணன் தம்பி தானப்பா, 1 மணி நேரம் இருங்கன்னு வந்து சேர்த்து வைக்கிறதுல என்ன தப்பு? அதான் தம்பி, கூட்டணி இது. எடப்பாடி பழனிசாமி அழைப்பும் இல்லை, அவரை கண்டுக்கவும் இல்லை. அதனாலதான் பாஜக அணி மற்றும் பலர்னு விஜய் சொல்றாரு. சரி, அப்ப நீங்க சொல்றபடியே எடுத்துப்போம். கூட்டணி எல்லாத்தையும் டிசைட் பண்றது பாஜக தான். பாஜக சொல் பேச்சை கேட்டு தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருன்னு வச்சுப்போம். நாளைக்கு அவங்க ஒருவேளை ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு ஓட்டெல்லாம் வாங்கிட்டாங்கன்னு வச்சுப்போம். அதிமுக கூட்டணி அப்படிலாம் கற்பனை பண்ணு, ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே. அப்படி வச்சுக்கிட்டா நீங்க சொல்றபடி பார்த்தா பாஜக சேர்ந்த ஒருத்தர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடி தானே இருப்பாரு. எடப்பாடி தானே அதிக சீட்டு வாங்குவாரு. கொடுக்குற இடத்துல தான் சார் இன்னைக்கும் அதிமுக இருக்கு. இது வந்து ஒரு மராட்டியத்தில் என்ன நடந்துச்சு? மகாராஷ்டிராவில் யார் முதலமைச்சராக இருந்தாங்க? உத்தவ் தாக்கரே இருந்தார். சித்தாந்த ரீதியாக பிஜேபி கட்சியோடு ஒத்துப்போகிற கட்சி சிவசேனா.
பாபர் மசூதி உடைத்ததை நியாயப்படுத்திய கட்சி சிவசேனா. அந்த கட்சியை உடைச்சி ஒரு ஏகநாத் ஷிண்டே உருவாக்கி அவனை முதலமைச்சர் ஆகிட்டாங்க. ஏகநாத் ஷிண்டே முதலமைச்சர் ஆகிட்டார்ல. நடந்து முடிந்த தேர்தல்ல ஏகநாத் ஷிண்டையை க்ளோஸ் பண்ணி பட்னாவிஸை முதலமைச்சராக்கி ஏகநாத் ஷிண்டேவை துணை முதலமைச்சர் ஆக்கினாங்க. எங்க நடந்துச்சு? மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. பீகார்ல என்ன நடந்துச்சு? முதலமைச்சர் பதவி மட்டும்தான் நிதிஷ், உள்துறை நிதி எல்லாம் பிஜேபி கையில. இப்ப நடக்க போற சீட் ஷேரிங்ல தெரிஞ்சிடல சார், யார் அதிக தொகுதிகளில் போட்டி போடுறாங்க அதை வச்சே தெரிஞ்சிடாதா? இப்போ பாஜக ஒரு 25-30 தொகுதி தான் அப்படின்னா அப்போ அவிசா அதிமுக வென்றால் அதிமுக இப்போ என்னன்னா அதிமுக வெற்றி பெறுகிற தொகுதி என்று கருதி இருக்கிற எல்லா தொகுதியும் பிஜேபி கேட்கிறான். நேத்திக்குள்ள ஸ்டேட்டஸ் விழி பிதுங்கி கிடக்கு. இதே தான் சார் 2021 சொன்னோம். அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா 45 சீட்டு கேட்ட பாஜகவுக்கு 20 சீட்டு தான் கராரா சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ணது எடப்பாடி பழனிசாமி. அவரை எப்படி நீங்க அடிமைன்னு சொல்லலாம், எல்லாத்தையும் பாஜக தான் அங்க பண்ணுதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்னு கேட்கறாங்க அதிமுகவினர், கேட்கறாங்க செய்தி தொடர்பாளர்கள் கேட்கறாங்க. அப்ப ஏன் அதை அறிவிக்கல? உள்துறை அமைச்சர் அந்த அதிகாரத்தை ஏன் எடுத்தாரு? நான் கவலையோட கேட்கிறேன் தம்பி. ராஜேந்திர சோழனுடைய 1000ஆவது ஆண்டு உதய விழாவிற்கு நாடாளும் பிரதமர் வர்றார். எதிர்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர், கூட்டணியில இருக்கிற தலைவரை சந்திக்கணுமா வேண்டாமா? சந்திக்கணும்ல. திருச்சியில ஹோட்டல்ல தங்கியிருக்கார் பிரைம் மினிஸ்டர். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு வர்றார். அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு இல்லை. யாருக்கு? எடப்பாடிக்கு. சந்திக்கிறதுக்கு போகாமல் இருக்கக்கூடாது என்று போறாரு. பயந்து போய் உள்ளுக்கெல்லாம் உட்கார வச்சு பேசலாம் ஒன்றும் செய்யலை. வெளியில் வர்றாரு. இவர் ஒரு பொன்னாடைய போட்டுறாரு. பொன்னாடையை வாங்கிட்டு அவர் காரில் ஏறி போயிட்டாரு. எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கூட கேட்கல. இதுதான் நிலைமை. அந்த கூட்டணி நிலைமை இப்படிதான் இருக்கு. அதனால திமுகவை எதிர்க்கிற துணிவும் ஆளுமையையும் அதிமுக இழந்து விட்ட நிலையில் அதை செய்கிற துணிவும் ஆளுமையும் எங்கள் தலைவர் விஜய்க்குத்தான் இருக்கிறது. யார் திமுகவை எதிர்க்கிறார்களோ அவர்களை ஆதரிக்க தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். தாவேக்கா தனித்தே இதை செஞ்சு முடிக்க முடியுமா? திமுக ஆட்சியில இருந்து அகற்ற வேலையை திருச்சி சவுந்தரராஜனை தம்பிக்கு தெரியுமா? தெரியாது சார். தெரியாது. திமுகவின் மாணவர் அமைப்பில் அண்ணாவின் காலத்தில் தீவிரமாக இயங்கியவர். அண்ணாவினுடைய பேரன்பை பெற்றவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் கட்சி தொடங்குகிற பொழுது திமுகவை உதிரி எறிந்துவிட்டு எம்ஜிஆர் இடத்துல போய் சேர்ந்தவர். இன்னைக்கு இருக்கிறார். அவர் ஒரு பேட்டியில சொன்னாரு, தனித்து நின்றே ஆட்சியை பிடிக்கிற வல்லமை விஜய்க்கு இருக்கிறதுன்னு. அதை நீங்க நம்புறீங்க? நான் எனக்கு வர்ற கூட்டத்தை வச்சே நம்பிடுறேன். எது புரியல? எனக்கு வர்ற கூட்டத்தை வச்சே நான் நம்பிடுறேன். சரி, இப்போ காங்கிரஸ் சேருமா சேராதா, அதை எப்படி எடுத்துக்கிறது? நாங்கள் அப்படி வரதா இருந்தால் காங்கிரஸ் தாவேக்காவோட தலைமையை ஏற்றுக்கிட்டு வந்தால் தானே தாவேக்கா அதை ஏற்றுப்பாங்க. ஆமாம், அதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். காங்கிரஸ் தொண்டர்கள் அதுக்கு தான் தயாராக இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க தயாராக தான் இருப்பாங்க. ஆமாம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் செல்வ பெருந்தகை எந்த ஒரு இடத்துலையுமே நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்து விட்டோம் சொல்லவே இல்லையே. அவர் தானே அதிகாரப்பூர்வமாக சொல்ல வேண்டிய நபர். செல்வ பெருந்தகையெல்லாம் தாண்டி போயிடுச்சு காங்கிரஸ் சார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆன் பேப்பர் அவங்க கூட்டணி தானே சார். அவங்க இல்லைன்னு நாங்க கூட்டணில இருந்து வெளியே வந்துட்டோம். கூட்டணியில இருக்காங்க. அந்த கூட்டணியை சரி கட்டுற முயற்சியில் அண்ணா ஸ்டாலின் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதையும் தாண்டி தாவேக்காவுக்கு காங்கிரஸ் தரப்புல இது சரியா வராது. அதுக்கு காரணம் பாண்டிச்சேரியை புரி வச்சுட்டாங்க திமுக. அவங்களுக்கு சேஃபா இருக்கிற ஒரு இடம் பாண்டிச்சேரி மட்டும்தான். தமிழ்நாட்டில் இல்லை காங்கிரஸ். இப்போ அங்கே குறி வச்சுட்டாங்க. திமுக கூட கூட்டணி சேர்ந்தா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நமக்கு ரெப்ரசன்டேஷன். விஜய் கூட கூட்டணி வச்சா மம்முட்டி மோகன்லால் இருக்கிற செல்வாக்கு விஜய்க்கு கேரளாவில் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நார்த் இந்தியாவில் பிஜேபி எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டான், சவுத் இந்தியா நமக்கு இருக்கணும். இப்போ கர்நாடகா அவங்க கையில் இருக்கு, தெலுங்கானா அவங்க கையில் இருக்கு, நாளைக்கு கேரளா அவங்க கைக்கு வரப்போகுது, ஆந்திராவும் வரும்.
இனி அடுத்த தேர்தலில் அப்படின்னு நம்புகிறாங்க. இதுக்கு விஜய் நமக்கு இருந்தால் சவுத் இந்தியா நம்ம கையில் வரும். இப்போமே 3 ஸ்டேட்டு வந்தாச்சு. இது தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாட்டில் எப்போ வேணாலும் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிக்கிடலான்னு முடிவெடுத்துட்டாங்க. அவங்க முடிவெடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக கூட்டணி இருக்கும்னு அந்த அந்த மேகம் கருக்கொண்டு இருக்கிறது இருக்கு. ஓகே, நடக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்களுடைய செயல்பாடு, அவங்க செயல்பாடு, தொண்டர்களுடைய வாய்ஸ், இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அப்படியே சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறதா வருது. இப்போ தாவேகா தரப்புலேருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, வந்தா அடிஷ்னல் தான். இப்போ காங்கிரஸோ வேறு எந்த கட்சியோ தாவேகானுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு வந்தால் அடிஷ்னல், அப்படி யாருமே வரலனாலும் தனித்து நின்று கூட தாவேகா ஆட்சியை அமைக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கட்சியுடைய 3வது உதய தினத்துக்கு அன்னைக்கு ஒரு ஆள் வாழ்த்து தெரிவிக்கிறார். அவர் யாருன்னா திமுக கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கிற, பிஜேபி கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஜான் பாண்டியன். ஆனால் 2 மாதம் தானே இருக்கு. அதுதான் சொல்கிறேன். இன்னும் ஒரு 10 நாள் தான் அதுக்குள்ள எல்லாமே கேட்கும். ஆனால் இப்போ தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய காங்கிரஸை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர், அவர் வந்து தாவேகாவை தான் வந்து ஆதரிக்கிறாரு, திமுகவை எதிர்க்கிறாரு. நாங்களும் தாவேகாவும் சேர்ந்தால் ஒரு புதிய கூட்டணி உருவானால் அது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும், அது மிகப்பெரிய புரட்சியாக நடக்கலாம் 2026 அப்படின்னு சொல்கிறாரு. திமுக எங்களுக்கு நிறைய துரோகம் இழைத்திருச்சு எல்லாம் சொல்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் இல்லாமல் யாருக்கும் வெற்றி இல்லை, வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக காங்கிரஸ் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் ஆகணுங்கிறாரு. அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் இல்லாமல் யாருக்கும் வெற்றி இல்லையா? இல்லை, அதாவது காங்கிரஸ் ஒரு தேசிய அளவில் இருக்கிற ஒரு கட்சி, பிஜேபிக்கு அல்டர்னேட்டிவாக இருக்கிற கட்சி. கேட்டிங்களா? இன்னைக்கு இந்தியாவில் ஒரு ஆளுமை உள்ள தலைவர் ராகுல் காந்தி தான், வேற யாரும் கிடையாது. அதனால ராகுல் காந்தி இருக்கிற இடத்துல வெற்றி வந்து எளிதில் கைகூடும். அதுதான் உண்மை. ராகுல் காந்தி எங்கள் தலைவரும் ஒரு மேடையில் ஏறிட்டா சைக்காலஜிக்கலாகவே திமுகவுக்கு ஜன்னி வந்துடும். ஜன்னி அதற்கு அவர்கள் விடமாட்டார்கள் இல்லையா? அவங்களுக்கு இப்போ திமுகவுக்கும் அது தெரியும்ல, நம்ம கிட்ட இருந்து காங்கிரஸ் போயிட்டா நம்ம கூட்டணிக்கு இருக்கிற அந்த முகம் அது வந்து உடஞ்சி போகும். அப்போ காங்கிரஸை உள்ள வைக்கிறதுக்கு என்னன்னாலும் திமுக பண்ணுவாங்க தானே. என்ன பண்ணுவாங்க? சீட் அதிகமாக கொடுக்கலாம். இங்கே பாருங்க, தனி அரசுக்கு சீட்டு கொடுக்கணும், கமலஹாசன் கருணாஸுக்கு சீட்டு கொடுக்கணும், தமீமன் அன்சாரிக்கு சீட்டு கொடுக்கணும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பேராசிரியர் காதர் மைதீனுக்கு சீட்டு கொடுக்கணும், ஜவஹர்லால் தலைமையில் இருக்கிற மனிதநேய தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கு சீட்டு கொடுக்கணும், உலக நாயகனுக்கு சீட்டு கொடுக்கணும், வலதுசாரி கம்யூனிஸ்டுக்கு சீட்டு கொடுக்கணும். வலதுசாரி கம்யூனிஸ்ட்? ஆமாம், வலது கம்யூனிஸ்ட். இடது கம்யூனிஸ்ட்டுக்கும் சீட்டு கொடுக்கணும். நடைபயண நாயகன் நாதியற்ற வைகோவுக்கு சீட்டு கொடுக்கணும். திமுக ஆகப்பாட இந்த ஆப்பசச்ச குரங்கு மாதிரி சிக்கிக்கிட்டு முடிக்குது. இத்தனை பேர் நம்மளை நம்பி நம்ம கூட கூட்டணின்னு வந்திருக்காங்களே, இவங்களுக்கு எப்படி சீட்டு கொடுக்கலாம், எப்படி பகிர்ந்து கொடுக்கலாங்கிற ஒரு சூழலில் இருக்கக்கூடிய திமுக பலவீனமாக இருக்கா, இல்லை இனிமேல் தான் தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, இனிமேல் தான் கட்சிகள் நம்மை நம்பி வர இருக்கிறாங்கன்னு இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கிற தாவேகா பலம் வாய்ந்திருக்குதா? தாவேகாவுக்கு பலமாக இருக்கிறது மாஸ், திமுகவில் இருப்பது தமாஸ். இத்தனை கூட்டணி கட்சிகளும் தமாஸ். தமாஸ். நீங்கள் இத்தனை வருஷமாக அரசியலை பார்த்தவர், நீங்கள் நிறைய தேர்தல்கள் பார்த்துருப்பீங்க. இத்தனை கூட்டணி கட்சிகள் ஒரு கட்சியை நம்பி வராங்கன்னா சும்மா வர மாட்டாங்களே, நீங்கள் எப்படி ஒரே வார்த்தையில் தமாசுன்னு சொல்லி கேளுங்க. தீபங்கள் சிரிக்கிற திருவண்ணாமலையில் இளைஞரணி வடக்கு மண்டல மகாநாடு 1,35,000 பேர் அதில் கலந்து கொண்டார்கள். 1,35,000 பேர் உட்காருவதற்கு சேர் போட்டு, அந்த சேரில் சிக்கன் பப்ஸ், ஜூஸ், தண்ணி, கடலை மிட்டாய், மர்ஃபி, ரஸ்க்கு 10 ஐட்டம் வச்சுருந்தாங்க. அதை நான் குறை சொல்லலை. அந்த 1,35,000 பேர் மகிழ்ச்சியாகவோ சந்தோஷமாகவோ இருந்தாங்களான்னா நீங்கள் அதை எடுத்து பாருங்கள், யாரும் சந்தோஷமாக இல்லை. முதலமைச்சர் பேசுகிறார், அவருக்கு ஒரு வெள்ளி நாற்காலி போடுறாங்க. திமுக ஆட்சியை அகற்றப்பட வேண்டுங்கிறதுக்கு பேசுகிறேன் நான். முதலமைச்சர் உட்கார மாட்டாருன்னு நினச்சேன். நான் ஸ்டாலினை நெருங்கி பழகினவன். உட்கார மாட்டாருன்னு நினச்சேன். ஒரு ஊர்தாலியாக இருக்கிற மந்திரி அங்கே இருக்கான். பேர் சொல்ல முடியுமா? ஊர்தாலியாக இருக்கிறவனு தான் அங்கேயும் சொல்கிறாங்க.
சரி, பேர் சொல்ல விரும்பல நீங்க. ஆமாம், வெள்ளி நாற்காலி உட்கார்ந்துட்டார். இன்னைக்கு 20,000 ரூபாய் கிலோவுக்கு கூடிடுச்சு வெள்ளி. 1000 ரூபாய் கொடுத்து ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்கி அணிய முடியாத ஏழைகள் மட்டும் தமிழ்நாட்டில் 25 லட்சம் பேர் இருப்பாங்க. 1000 ரூபாய் கொடுத்து, ஆனால் ஒரு முதலமைச்சருக்கு வெள்ளி சிம்மாசனம் உட்கார்ந்துட்டார். முதலமைச்சர் உட்கார்ந்தது மட்டுமில்லை, காலுக்கு மேலே கால் போட்டு உட்கார்றாரு. அன்றைக்கு என்னுடைய நாட்குறிப்பில் எழுதினேன், அண்ணன் ஸ்டாலின் எப்பொழுது வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்தாரோ அப்பொழுதே முதலமைச்சர் நாற்காலி அவரை விட்டு நகர தொடங்கிவிட்டது. தேர்தல் பிரச்சாரத்தில் சம்பத்து பேச்சை கேளுங்க, இப்படி நிறைய சமாச்சாரங்கள் இருக்கு. சரி சார், உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி.